Hi, my channel viewers. Vanakkam. Happy Chitrakani, happy Vishu and Tamil New Year. My channel viewers. இன்னைக்கு நமக்கு விஷு சித்திரக்கனி அண்ட் நியூ இயர் தமிழ் நியூ இயர். நான் சித்திரக்கனி பூஜையெல்லாம் காலையிலே பண்ணி முடிச்சாச்சு. എനിക്കും എന്നോட ചാനൽ വ്യൂവേഴ്സിനും இந்த வருடம் வரப்போன வருடம் வெற்றிகரமான ஆண்டாக அமைய கடவுள்கிட்டே வேண்டுதல் பண்ணி இன்னைக்கு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்காக தான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்குது. எப்பவுமே நமக்கு நம்மளோட குக்கிங் சேனல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபுட் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது, அதான் ஷேர் பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த வரப்போன வருடத்தில் நமக்கு நம்மளோட வாழ்க்கையெல்லாம் இனிப்பா அமையணும் இல்லையா? அதுக்காக ஒரு இனிப்பா ரெசிபி தான் ഞാൻ என்னோட சேனல்ல இன்னைக்கு ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்குது. நமக்கு நேந்திரப்பழம் பலாப்பழம் எல்லாமே வச்சு பண்ணனா ஒரு ஸ்வீட் ஆப்பம். இந்த ரெசிபி தான் இன்னைக்கு என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்குது. நமக்கு இந்த ரெசிபி பார்க்கலாம். நமக்கு நல்லா கொன்னா எல்லாம் இன்னைக்கு நிறைய கிடைச்சிருக்குது. இன்னைக்கு இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த கொன்ன பூ எல்லாம் நிறைய வேணும்ல, அதெல்லாம் நிறைய கிடைச்சிருக்குது. இதெல்லாம் நினைச்சிருந்தேன். நமக்கு இந்த எல்லோ கலர் சொல்லும் போது நமக்கு ஒரு ஹோப்பு, ഒരു നമുക്ക് പോസിറ്റീവ് എനർജി പോസിറ്റീവ് വൈബ്സ് கிடைக்கனா ஒரு கலர் தான் இந்த எல்லோ கலர். அதனால நமக்கு பூஜை பண்ணும்போது நம்ம இந்த பூ நிறைய நான் கடவுளுக்கு வச்சிருக்குது. நான் அந்த போட்டோ நான் இதில் ஷேர் பண்ணுது, எல்லாருமே பாருங்க. அதே மாதிரி நமக்கு இந்த வரப்போன ഞാൻ சொல்லியாச்சு, வரப்போன வருடம் நமக்கு സ്വീറ്റാ அமையணும், இனிப்பா அமையணும், வெற்றிகரமான ஆண்டாக அமையணும் இல்லையா? தோல்விகள் எல்லாம் இல்லாமல் நமக்கு வெற்றிகள் சேரனா ஆண்டாக அமையும். அதனால இன்னைக்கு ஒரு இனிப்பு ரெசிபி தான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக ஷேர் பண்ணுது. எல்லாருமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஹாப்பி 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 சித்திரக்கனி. அதுக்காக பலாப்பழம் அண்ட் நேந்திரப்பழம் இங்கே எடுத்து வச்சிருக்குது. பச்சரி ஊற வச்ச பச்சரி 2 or 3 hour ஊற வச்ச பச்சரிசி வாஷ் பண்ணி இங்கே எடுத்து வச்சிருக்குது. சர்க்கரை பொடி, ஏலக்காய் தூள், பாயில் பண்ணின ரைஸு, ஜீரகம், தேங்காய் துருவி வச்சிருக்குது, தேங்காய் கொத்து, கொஞ்சம் சால்ட்டு அரைக்கும் போது வேணாம் அதுக்கு எடுத்து வச்சிருக்குது, நெய் அண்ட் பேக்கிங் சோடா ஒரு 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு ஒரு 20 minutes ரெஸ்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு பேக்கிங் சோடா இங்கே வச்சிருக்குது. இது எல்லாமே சேர்த்து நமக்கு இந்த ஸ்வீட் ஆப்பம் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். இனி நமக்கு அரைக்க வேண்டியது அரைச்செடுத்துட்டு வரலாம். ஊற வச்ச பச்சை அரி, பாயில் செய்த ரைஸு, தேங்காய், ஜீரகம் அண்டு ஏலக்காய் தூள் இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நமக்கு அரைச்சி எடுத்துட்டு வரலாம். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு வரலாம். மாவு இங்கே நல்லா அரைச்செடுத்து வந்திருக்குது. நீ நமக்கு சக்கரை பாவு எடுக்கல, அதுக்காக நான் சக்கரை பொடி இங்கே எடுத்து வச்சிருக்குது. நமக்கு தேவையான சுகரு போட்டு பாவு எடுத்துட்டு வரலாம்.
இனி நமக்கு ஒரு பேனில் நெய் ஊற்றி வச்சிருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் கொத்து வறுத்தெடுக்கலாம். இனி அதே நெய்யில் வந்து நமக்கு வந்து நேந்திரப்பழம் கட் பண்ணி வச்ச நேந்திரப்பழம் அண்டு பலாப்பழம் ரெண்டுமே நமக்கு வந்து நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருக்குது. இனி நமக்கு இது வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி விடலாம். மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணன முன்னாடி நல்லா மேஷ் பண்ணி விடலாம். நெய்யிலே நல்லா வதக்கி மாஷ் பண்ணி வச்சா நேந்திரப்பழம் அண்ட் பலாப்பழம் இது வந்து நமக்கு இந்த மாவிலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நல்லா இலக்கி விடுனா ப்ளஸ் நமக்கு வந்து சர்க்கரை பாவு இதுக்கு ஆட் பண்ணலாம். நல்லா இலக்கி விடலாம். இனி நமக்கு கொஞ்சம் சோடா பொடி ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கணும். பேக்கிங் சோடா குக்கிங் சோடா சொல்லி வாங்க கிடைக்கும். அது ஒரு 20 மினிட்ஸ் நமக்கு ரெஸ்ட் எடுத்து வைக்கலாம். நல்லா இலக்கி விட்டு நம்மோட பேட்டர் இங்கே ரெடி ஆகிருக்குது. ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே நான் ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குது. இங்கே மாவெல்லாம் அரைச்சி ஆட் பண்ணி பலாப்பழம் நேந்திரப்பழம் எல்லாமே ஆட் பண்ணி சர்க்கரை பாவு ஊற்றி ஒரு சோடா பொடியெல்லாம் போட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குது. இனி நமக்கு வந்து ஒரு ஆப்பச்சட்டி இங்கே வச்சுருக்குது. நம்ம ஆப்பம் பண்ண மாதிரி இது ஒரு ஸ்வீட் ஆப்பம். அது நமக்கு வந்து மேலே வந்து நமக்கு வந்து இந்த நெய்யில போட்டு வறுத்து வச்சா தேங்காய் கொத்து கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணலாம். மூடி வைக்கலாம். நம்முடைய பலாப்பழம் வச்சு பண்ணனா ஸ்வீட் ஆப்பம் இங்கே ரெடியா இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வரன வரைக்கும் நன்றி வணக்கம். எகெயின் எல்லாருக்குமே இனியா சித்திரக்கனி நல்வாழ்த்துக்கள்.